மகேஷ் கேட்டு தர. என்னடா வந்து கேட்டு தர. கேட்டு தரடா. எதுக்கு? வந்து தரடா. ஓகே பை டாடா. தர சீக்கிரம் சீக்கிரம். எதுக்கு கூப்பிட்ட? தல டேய் எங்கடா ஓடுற? இங்க வைக்க. டேய் நீ தான் இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கல, ஒரு கால கேட்ல வச்சு எகிரி குச்சி வந்துட போற. அதுக்கு என்ன கூப்பிட்டு திறக்க சொன்ன? அதெல்லாம் மனுஷங்க பண்றது. நாங்கெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப லாயலா இருப்போம். கேட்டெல்லாம் எகிரி குச்சி ஓட மாட்டோம். இப்ப மட்டும் வந்திருக்க? நான் இங்க வந்தேன், நீ தானே திறந்து விட்ட. செக்யூரிட்டி கேமரால கூட ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பாவி போடா உள்ள. ப்ரோ கம் ரிலாக்ஸ். மது வீட்ல தான் இருக்கு. ஏரியால ஒரு பிரச்சனை, அதை முடிச்சுட்டு நானே வீட்டுக்கு போயிடுறேன். ஆமா நீ எங்க போற? ஆபீஸ்க்கு. ஆடா ஆபீஸ் போய் என்ன பண்ண போற? என்னோட வரியா ஒரு ஏரியா பிரச்சனைக்கு? நான் ஏன்டா வரணும்? எனக்கு வேலை இருக்கு. சரி என்ன பிரச்சனை? என் ஃப்ரெண்டு பிடிக்கு ஒரு பிரச்சனை. பிடியா? அது யாரு? அதோ. டேய் அங்க யாரா இருக்கா? அங்க ஒழுங்கா பாடுறா கீழே. என்ன வெயில்? பிடி? ஆமா பிடி, பிளாக் டிப், என்னோட மச்சான். சரி பிடிக்கு என்ன? பிடிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிடியோட லவ்வர் பேரு வள்ளி. சரி. வள்ளிய டொமில் குப்பை பசங்க, அயோத்தி குப்பை பசங்க எல்லாரும் சேர்ந்து யோ சோடா முஞ்சி திரும்ப கேட்குற. உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நீயா புரிஞ்சுக்க மாட்டியா? சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. நான் ஈவினிங் வந்து உன்னை மீட் பண்ணுறேன். ஓகே பை 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 டாட்டா. இது வெறும் பிளாக்கா இருக்கலாம், இல்ல ஆக்ஷன் பிளாக்காவும் இருக்கலாம். வச்சு பார்த்துக்கலாம். சிம்பா வந்துக்கிறாரு. என்னது சிம்புவா? அவரு நேரம் ஜோதி ஐக்கியமாவதுக்கு பரங்கிமல்ல இருப்பாரு. ஓ மை காட். ஏன்டா என் தாலியா இருக்கிற? பட்டர் பிஸ்கட்டுக்கு பிறந்தவனே அது சிம்பு இல்லடா, சிம்பாடா கொய்யால. செட்டா பழைய பிஸ்கட்டு. சத்தம் வந்தப்பவே நினைச்சேன் வெல்கம் சிம்பா வெல்கம். அதெல்லாம் இருக்கட்டும், எவன்டா நடந்து வர வழியில குடிச்சிட்டு பாட்டில போட்டது? அத விடப்பா. அப்புறம் என்ன ஆண்டனி, அதான் எல்லா எலும்பு திண்ணி பசங்களும் வந்துட்டாங்கல்ல, ஆரம்பி. யோ பஞ்சாயத்தை கூட்ட சொன்னது சிம்பா, அவனை பேச சொல்லியா? உன் ஏரியால இருக்கிறதுல சுமாரான ஃபிகருங்க. டீனா, மீனா, ரோஸ், ராணி, அவங்க 4 பேர் மேல என் கண்ணு பட்டிருக்குமா? ஆனா உன் ஆளுங்க 4 பேரும் என் மச்சான் பிடியோட ஆளு வள்ளிய. ஹேய் மார்கழி மாசம் கூட மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆடி மாசத்துல அப்படின்னா அவ்வளவு அவசரம்? அந்த 4 பேர் யாருன்னு எனக்கு காட்ட ஆண்டனி. அவங்க எனக்கு இப்போ வேணும். பெடிகிரி சாப்பிடுற பிலாக்கா பையன் நீ. ஆனா பீட்டாக்கு தெரியாம பீஃபே சாப்பிடுவேன். ஐ நோ. ஆண்டனி இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ ஐபோன் கேக்குற? ஏற்கனவே வச்சிருந்த ஆண்டி நல்லா தான் இருந்துச்சு. யோ முதல்ல அந்த செவிட்டு மெஷின் எடுத்து மாட்டியா? தபார் ஆண்டனி, கிங் டு கிங், எனக்கு உனக்கும் தான் பேச்சு. நடுவுல எதுக்கு இந்த சில்லற பசங்க எல்லாம் வாய் விடுறாங்க? வெட்டல போட்டுறதுனால சில்லற பசங்க சொல்றியா? நிறுத்துங்கடா. ஏய்யா அது என்ன வந்ததுல இருந்து கசகசன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீ யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆண்டனி இப்படி ஒரு சம்பவம் பாம்பேல நடந்தது. இங்கேயாச்சும் 7 பேர், ஆனா பாம்பேல 15 பேர் வந்து. இந்த சீனே 5 நிமிஷம் தான், நீ சீன் போடாத, நாங்க பேசிக்கிறோம். துபாயில இட்ஸ் ஓகே. இங்க பாரு சிம்பா, எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. சம்பவத்தை அன்னைக்கு மினிஸ்டர் வீட்டு கல்யாணம், தொட்டி நிறைய இலை, பசியில இருந்த பசங்க களத்துல இறங்கி வேட்டையாடிட்டு இருந்தானுங்க. அந்த நேரம் பார்த்து வள்ளி உள்ள குதிச்சா. அப்புறம் என்ன, பசங்க விளையாண்டானுங்க. பா கை கொடுங்க சார். ஒரு பிட்டு புக்க பச்ச மாதிரியே இருந்துச்சு. செம்ம ஃபீல். டேய் பரதேசி பண்ணாட, இதெல்லாம் மட்டும் காதல நல்லா விண்டினானு. ஏய் அவங்க செஞ்சது சரின்னு சொல்ல வரல, ஆனா அது அந்த சிச்சுவேஷன்ல தப்பும் கிடையாதே. நீ சொல்ல வர்றது எதுவும் எனக்கு புரியலையே. ஏய் உனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வேளை நீ அந்த தொட்டிக்குள்ள இருந்தனா மீலா இல்ல கேர்ளா? போங்க ஆண்டனி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன பஞ்சாயத்து கிட்டாந்த மாதிரி வெள்ளிக்குதே வெள்ளி, அது உன் தங்கச்சி நேரில. எச்சல திங்கிற பசங்க உங்களுக்கே அவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ரங்கசாமி பிரதர், நான் என்ன சென்னைக்கு மிக அருகாமையில் செஞ்சிலியா இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன். போய் ஷவுட்டிங் போயிடு. ஈடி மாதிரி ஏதாவது நடுவுல தொணன்னு பேசிக்கிட்டு. ரங்கசாமி
உனக்கு தெரிஞ்ச பையன்றதுனால தான் சும்மா விடுறேன். இல்லனா என்னடா புடுங்குவ? இந்த சவுண்ட் விடுற வேலைலாம் வச்சுக்காத. இப்ப கிளம்பி போ. இன்னும் 7 நாள்ல உன் வீடு தேடி வரும் பதில். ஆண்டனி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெளில தான் நிப்பேன். அந்த 4 பேர் யாருங்கிற லிஸ்ட் எனக்கு வரணும். யோ ரங்கசாமி, கூப்பிட்டியா? ஓ ஆளை பார்க்க ஏன் ஏரியாக்கு தானே வருவ? செஞ்சிடுறேன். அவன் இங்க வந்து சத்தமா பேசுறவன் எழவெடுத்தவனுங்களா? இதே கட்டங்காப்பியை குடிச்சிட்டு கவிந்தரிச்சு படுத்திருந்த சிங்கத்தை இப்படி கத்தி கத்தியே எழுப்பிட்டியவா? அது உன்னை கடிக்காம விடாது. பாய் சைடுல சீக்கிரம் சீக்கிரம் வா வா. டாய் அங்க பாரு எஸ்கேப் ஆவறான் பாரு. பீப் சாங் போட்டு சிம்பா. மகேஷ், ஹாய். இன்னைக்கு காலைல உங்க நீங்க தான் காலையில என் வீட்டு கேட் ஓபன் பண்ணி விட்டீங்களா? இல்லையே. ஆனா யாரோ என் வீட்டு கேட் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. வெளியில போய் சுத்திட்டு எப்படி வந்தான் தெரியுமா? இல்ல பெல்ட்டுக்கு எதுவும் ஆகல இல்ல. இவனை க்ளீன் பண்ணவே 2 மணி நேரம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. நீ பாக்கிறதுக்கு வெள்ளையா இருக்க. Listen, I am not interested in talking to you, okay? ச்சே, இத்தனை தடவை சொல்றது. எதுக்காக திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்ற? சைட் அடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரீ ஆடு. பிரச்சனை இல்ல. உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு குளிச்சேன். வந்து வைக்கிறியா? இந்தா. போடா. என்ன பிரச்சனை கேக்குறேன்ல சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அந்த பிரச்சனை முடிஞ்சது. நீ அத பத்தி ஏன் பேசுறடா? இவன் பிரச்சனையை தெரிஞ்சிக்காம விட மாட்டான் போல இருக்கே. சொல்றேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அங்க இருந்து டெலிஃபோன் ஓட்டையில, ட்ரைனேஜ் ஓட்டையில, குப்பமேட்ல இல்ல வாரடிச்சு விழுந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். பாவம் பிடி தான் மாட்டிக்கினான். ஆடச்சி, வெக்கமா இல்ல? உன் ஃப்ரெண்டை மட்டும் மாட்டி விட்டு நீ மட்டும் வந்துட்ட. பெரிய இவன் மாதிரி பேசுற. அப்ப நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு என்னோட வா, அவங்க கூட போய் சண்டை போட்டு பீட்டை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடலாம். வர்றா, நான் ஏன்டா வரணும் அதுக்கு? தெரியுது இல்லை? அப்போ மூடு. அவங்கெல்லாம் ஊசி போடாத பசங்க. அவங்கெல்லாம் கடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் என் ஜாதிக்கே அசிங்கம். சரி மகேஷ், I'm feeling very tired. நான் வீட்டுக்கு போறேன். வரட்டா? மது, எனிதிங் சீரியஸ் மது? நத்திங், எதுவும் இல்லை. இல்லை, ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருந்தீங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ரொம்ப பர்சனலாக வேண்டாம். சே இல்லை மகேஷ், இது மறைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணார். என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணார். எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 2 years ஆக போகுது. யூஷுவல் லவ் ஸ்டோரி. அதை சொல்லி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். வா. That's right. That's my boy. Come here. Ice cream. ஒரு chocolate. வேணுமா? இந்த பாரு. 1 second. இந்தா. என் ஐயில் ரெஜிஸ்டர் அவளோட இமேஜ் கானியாவை ரீச் பண்ணி அந்த நர்வ் எண்டிங்கில் போய் இடிக்கிறப்ப ஹார்ட் பீட் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஏறும். காற்றுல அவளோட வேர்வை வாசனை கூட தனியாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பாடியில் சில மசில்ஸ் ரியாக்ட் பண்ணும். இந்த ஈக்குவேஷனை ஜென்ரலாக எல்லோரும் லவ்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சயின்ஸ். Simply science. Divine science. Love. ட்ரிஷா கிருஷ்ணன். டேய், இதான் ட்ரிஷா வீடு. சரி, இப்போ எப்படி கேட்பரியை பார்ப்ப? ஒரு நிமிஷம் வரேன். டேய் எங்கடா போற? கண்ணா இப்படி சூடு. சுட சுட பெய்ததிங்கே சூச்சு தொட்டவுடன்
கொட்டுவதிங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், கேட்பரிய பத்திரமா பாத்துக்கோ. நான் வருவேன்னு சொல்லு. திரும்ப வருவேன்னு. மிஷன் சக்சஸ். வா வர. டேய் என்னடா இது? அங்கே என்ன பிஸ் அடிச்ச? கேட்பரிக்கு நான் வந்துட்டு போனேன்னு தெரியணும்ல, அதான் ஏரியாவை மார்க் போட்டு வந்தேன். இனிமே எவனோ யாழ்கிட்ட வாலே ஆட்ட முடியாது. போடாங். மகேஷ், நீ என்ன பண்ற? அடுத்த வாரமும் இதே மாதிரி லீவ் போட்டு என்ன வெளில கூட்டு போற. எதுக்கு? நயன்தாரா வீட்லயும் ஒரு பெட் இருக்கு, பேரு 5 ஸ்டார். அதுவும் செம்ம ஃபிகர். ஆமா, எப்படி இருந்தாலும் நீ கேட் முன்னாடி நின்று பிசு தான் அடிக்க போற. சும்மா ட்ரிஷா நயன்தாரான் என்னையே கலாய்க்கிறியா? செத்த போனதுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி நீ எனக்கு ஐஸ் வைக்கிறது எனக்கு பச்சையா தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் பூமி கடியில் இருக்கிற போன் பீஸை மோந்து பார்த்தே கண்டுபிடிக்கிறவன். உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாது. என்ன மேட்ரு சொல்லு. அது வந்து மது. ஐயோ, செம்ம ஃபிகர்ல. டேய் என்னடா சொல்ற? அடச்சே, அங்க பாரு. சீ, ஊர்க்கி பசங்க. அத சொன்னியா? பா, அல்டிமேட் பீஸ். அப்படியே செதுக்கி வச்ச செருப்பு மாதிரியே இருக்கா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, கீரை போ. போறேன்டா. டப்பா வண்டி ஓட்றா. அட இப்படி விடாத. சீக்கிரம் போ. நமக்கு டேய் திருப்பா. டேய் அவ்வளவு ஸ்பீடு. பாஸ் போ. டேய் விடாத. போ. சரி உள்ள நான் பாத்து நான் ஓடுடா. I am so sorry. ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியல, இல்ல கூலர்ஸ் வேற. ஹலோ, கண்ணு தெரியல? காசு கொடுத்த லைசென்ஸ் வாங்கினியா? இல்லங்க. I'm calling cops. புடிங்க மேடம். ஹலோ, புடிச்சவன ஜெயில. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நான் தான் வந்துறேன். சின்ன ஆக்சிடென்ட் தானங்க. இது சின்ன ஆக்சிடென்ட்டா? உங்களுக்குலாம் ஒரு வாட்டி போலீஸ் கிட்ட மாட்டி லைசென்ஸ் கேன்சல் ஆனா அறிவு வரும். I am Simba. So what? நான் இத சொல்லி ஆகணும். சொல்லு. இங்க யாரும் இவ்வளவு அழகா Oh really? இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க. ஆனா I'm in love with you. ஒரு நிமிஷம் நான் சொல்றது இது ஏன் மிஸ்டேக் இல்லங்க. இவன் தான் அவன் தாங்க கார் ஸ்டீரிங்க பிடிச்சி திருப்பிட்டான். என்ன திருப்பிட்டானா? ஹலோ, நான் கூட தான் நாய் வச்சிருக்கேன். அது பேக் சீட்ல தான் உட்கார வச்சிருக்கேன். ஆனா நீங்க இவ்ளோ பெரிய எரும மாடு மாதிரி இருக்கு, அத தூக்கி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. சரி, உங்க டென்ட்டை நான் சாரி உங்க கார் டென்ட்டை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். என் மேல் நம்பிக்கை இல்லைனா 1 செகண்ட். இதான் என் பிஸ்னஸ் கார்டு. உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை பிஸ்னஸ் கார்டு இருந்தால் கொடுங்க. இந்த வீக்கெண்ட் வந்து உங்கள் கார் டென்ட்டை சரி பண்ணி கொடுத்துட்றேன். பெருசுப்படுத்தாதீங்க. சாரி ப்ளீஸ். இந்த வீக்கெண்ட் வரைக்கும் தான் உனக்கு டைம். ஓகே? யாஹூ மெயில், ஜிமெயில், அடியே ஃபேஸ்புக் ஐடி அது கொடுத்துட்டு போடி. இப்போ ரொம்ப முக்கியம். மூடிட்டு ஏறா கார்ல. ஷேர் பண்ண விட மாட்டேன். என்ன பண்ண? ஏய் இன்ஸ்டாகிராம். இன்னைக்கு இவனை வச்சு சென்னை சுத்தி பார்த்தாச்சு. சூப்பர். ஐயோ, பையன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கான். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் எடுக்கிறான்? ஒருவேளை உள்ள வச்சு நம்மளை கும்புற போறானோ? சமாளிடா சிம்பா. டேய் மகேஷ், போடா. டேய் சொல்றது கேளு. டேய் மகேஷ் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா. மகேஷ் நீ இவ்வளோ நேரம் கோமா வந்ததுனால தான் நான் எதுவுமே பேசாம வந்தேன். நடுவில் ஏதோ மதுன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டிய. என்ன மேட்ரு? எங்கடா சொல்ல விட்ட? வர வழியில பூரா உன்னால தானே பிரச்சனையே. பார் சிம்பா, சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல. நான் மதுவை லவ் பண்றேன். யார? ஸ்ட்ரைட்டா சொல்றேன், நான் மதுவை லவ் பண்றேன். என்னால முடியலமா. மூச்ச கரடியில் பார்த்துருக்கேடா. சோடா மூச்சி. இப்ப எதுக்கு சிரிக்கிற? இப்ப எதுக்கு அப்படி சிரிக்கிற? ஏய் மது, என்ன லவ் பண்றா? ஆமா, நீ இப்போ எதுக்கு இவ்வளவு கேவலமா சிரிக்கிற? நீ அடிக்கடி நாய்ங்கிறத மறந்துடுறியா? கலாய்கிறியா? என்னைய கலாய்கிறியா? இன்னைக்கு ஈவினிங் மது என்னதான் லவ் பண்றா நான் ப்ரூவ் பண்றேன். பாக்குறியா? சரி, பார்த்த